ஹோட்டல் சாம்பார் சாதம் பிடிக்குமா உங்களுக்கு? அப்போ ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகா, 6 சின்ன வெங்காயம், 1/2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கேரட், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேப்சிகம், ஒரு பெரிய நாட்டு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. 1/2 கப் சோனா மசூரி ரைஸ், 1/4 கப் தோரம்பருப்பு வாஷ் பண்ணி ஊறினதை ஆட் பண்ணியிருக்கேன். 3 கப் தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி கொதி வந்தோடனே முருங்கைக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1 மினிட்க்கு சிம் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் புளி தண்ணி விட்டுருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 8 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதத்தில் ஆட். ஒரு வாட்டி கேட்ரிங் ஸ்டைலில் 1 பாட் வெத்தக்குழம்பு சாதம் இப்படி பண்ணிட்டு சுட்டப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க. 1/2 கப் ரைஸை வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வெத்தல், 1 டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் வெத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பொரிய விட்டுட்டு 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஊற வச்ச ரைஸ், 1 கப் புளி தண்ணி, 1 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொதி வந்தோடனே 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து சாதம், வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா மசிச்சு குழம்பு சாதம் சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வெத்தக்குழம்பு சாதம் ரெடி. 1 பாட் ரசம் சாதம் ஊறின அரிசி பருப்போட ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நல்லா வதக்கி கொதிக்க விட்டு பண்ணுற இந்த ரசம் சாதம் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அரிசி, பைத்தம்பருப்பு, தோரம்பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. மிளகு, சீரகம், வெந்தயம், ஓமம் தட்டிக்கோங்க. கடலெண்ணெய் விட்டு தக்காளி, பச்சை மிளகா, தக்காளி மசிஞ்சு மஞ்சள் பொடி, ரசம் பவுடர், ஊறின அரிசி பருப்பு, தண்ணி, புளி தண்ணி ஒரு கொதி விட்டுக்கோங்க. சிட்டிகை சக்கரை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரசம் இந்த மாதிரி நுரைச்சிண்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, தண்ணி ஒரு கொதி விட்டுக்கோங்க. நெய் சூடானோடனே கடுகு பொரிய விட்டுட்டு இஞ்சி, தட்டின இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுருங்க. பெருங்காயம் போட்டுட்டு இந்த தாளிப்பை ரசத்தோடு போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான 1 பாட் ரசம் சாதம் ரெடி. ட்ராவல் ஃபுட்டுன்னு யோசிச்சா ஃபஸ்ட்டு தோன்றது புளி சாதம் தான். புளிக்காய்ச்சல் பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற இந்த புளியோதரை பண்ணுறதும் ஈஸி, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சோனா மசூரி ரைஸை ஊற விட்டுருங்க. புளியில் சுட தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. எள்ளு, வெந்தயம், தனியா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஆறின உடனே அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை பொரிய விட்டுருங்க. சின்ன வெங்காயம், பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி காஷ்மீரி சில்லி பவுடர் கொதி விட்டுக்கோங்க. ஊறின ரைஸ் போட்டு கொதி வந்தோ அரைச்ச பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. செம்ம டேஸ்டியான புளியோதரை ரெடி. தக்காளி வெங்காயத்தை வதக்கி வெந்த சாதத்தோடையோ இல்லை ரைஸோட வேக வச்சோ டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எதையுமே வதக்காம பண்ணுற இந்த வெர்ஷன் தாறுமாறு தக்காளி சோறு தாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில பிரிஞ்சி இலை, குட்டி பீஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, 2 கப் வெங்காயம், 2.25 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, தாராளமா புதினா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், தக்காளி லைட்டா மசிகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 1 கப் ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் தேங்காய் பால், 1.25 கப் தண்ணி, 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நெய், தாராளமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. பிரிஞ்சி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி கேட்ரிங் ஸ்டைலில் பண்ணுற இந்த வெஜிடபிள் ரைஸ் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/3 கப் கேப்சிகம், 1/3 கப் தேங்காய் பால், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், தாராளமாக புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு,
1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 8 முந்திரி பருப்பை நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு பிரியாணியோட மசாலாலாம் சேர்த்து வறுத்துட்டு 1/2 கப் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா வதக்கிட்டு மேரினேட் பண்ண காயை சேர்த்து 30 செகண்ட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு கொதி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி. ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற மாதிரியே வெண்ணெய் போட்டு இளஞ்சூட தாளிச்ச தயிர் சாதம். 1/2 கப் சோனா மசூரி ரைஸ் இல்லை பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 கப் சுடு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறின ரைஸ் 2 கப் தண்ணி 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு இட்டி தயிரை நல்லா விஸ்க வச்சோ இல்லை மத்த வச்சோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடா இருக்கும் போதே நல்லா மசிச்சுக்கோங்க. சாதம் முழுசா இருக்கக்கூடாது. தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு, 1 கப் சூடான பால் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் அண்ட் பட்டர் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி இல்லைன்னா துருவின இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா செம டேஸ்டியாக க்ரீமியாக தயிர் சாதம் ரெடி.